தேவ வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் சொல்லிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் தேவனே இயேசப்பா, இந்த ஆண்டின் 3வது மாதத்தில் 2வது ஓய்வு நாளில் அப்பா, இவர்கள் மத்தியில் நான் பேச நீர் என்னை அழைத்துக் கொண்டு வந்த கிருபைகளுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்பா, இவர்களுக்கு நீர் இந்த வார்த்தை மூலியமாக அவர்களை போஷிக்க போகிற அந்த கிருபைகளுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தைகள் எதற்காக இவருக்கு நீர் தரப்போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நீர் இவர்கள் மத்தியில் ஒவ்வொரு நாளும் பேசி வர அந்த கிருபைகளுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல மேய்ப்பனை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அப்பா, இப்படிப்பட்ட பலனும் விசுவாசமுள்ள ஒரு ஊழியக்காரரை நான் கண்டதில்லை தகப்பனே. ஆனாலும் நீர் இவரை கொண்டு இன்னும் இந்த ஆலயத்தை பிரஸ்தாபப்படுத்தி இங்கே வர மக்களுக்கு நீர் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை தரப்போற அந்த கிருபைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதிங்க, நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து இந்த வாரம் முழுவதும் தகப்பனே நீர் அவர்களோடு இருந்து எல்லா விதமான கிருபைகளை தந்து அவர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் கேட்கிறேன். இப்பொழுது நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீரப்பா, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பரும் அன்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு கடவுளோட வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். இன்னைக்கு நம்ம பேச போற காரியம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்த எலியா தீர்க்கதரிசி. அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த எலியா தீர்க்கதரிசி யார்? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 1 யாராவது எடுத்தீங்கன்னா வாசம். கிலியாத்தில் குடிகளிலே இவர் யாரு? திஸ்பியனாகிய எலியா தீர்க்கதரிசி. இவர் கிமு 900 ஆண்டில் இஸ்ரவேலிலே லேவி கோத்திரத்திலே பிறந்தவர். ஓகேங்களா? எங்கே பிறந்தார்? கெலியா தேசத்தில் உள்ள திஸ்பியன் என்ற ஊரிலே இவர் பிறக்கிறார். இவர் ஒரு தீர்க்கதரிசி. இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். தெரியுமா தெரியாதுங்களா? தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். என்னாவது, ஆகாப் என்ற ராஜா இருக்கிறார். சாலமோனுக்கு அப்புறம் தேவன் இஸ்ரவேலை 2 கோத்திரங்களாக பிரிக்கிறார். ஒன்று யூதா கோத்திரம், ஒன்னொன்று இஸ்ரவேல். ஏன்னா சாலமோன் என்ன பண்ணா, நிறைய விக்கிர ஆராதனைகளை பண்ணும் பொழுது தேவன் அவர் என்ன சொல்றாரு, அப்பா நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, ஆனால் இந்த உன் ராஜ்யத்தை நான் பிடுங்க போறேன். எப்படி பிடுங்க போறேன்? உன் மகன் காலத்தில் ஒரு ராஜ்யத்தை, ஒரு கோத்திரத்தை நீ உன் மகன் ஆளுவான், மிச்சம் 11 கோத்திரத்தை வேறு ஆளுவார்கள் என்று அங்கே 2 பிரிவுகளாக உருவாகிறது. ஒன்று நார்தர்ன் கிங்டம் சொல்லுவாங்க, வடதேசம், அதாவது வடநாடு. அதில் தான் அந்த 11 கோத்திரங்கள் போது. யூதா கோத்திரம் தனியாக வருகிறது, அது சதர்ன் கிங்டம் சொல்கிறாங்க. இப்போ இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு ராஜா வருகிறான். அவன் ஆகாப் ராஜா, இஸ்ரவேல் மகன் தான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? அநேக விக்கிர ஆராதனைகளை செய்து கொண்டிருக்கிறான். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் வசனம் 32 வாசிங்க. யாரு என்ன பண்றான்? பாகாலுக்கு பலிகளை கட்டுகிறான், பலிகளை ஏற்படுத்துகிறான். அவன் ஒரு மனைவி திருமணம் பண்றான். அவ பேர் என்ன? எசபெல். அவளும் ஒரு விக்கிர ஆராதனை உள்ள ஒரு மகளா இருக்காங்க. இப்போ இஸ்ரவேல் தேசமே எப்படி இருக்கு? பாகால்களை, விக்கிர ஆராதனைகளை வணங்கு கொண்டு இருக்கிறார். இப்போதான் இந்த எலியா தீர்க்கதரிசி அங்கே எழும்புகிறார். வைராக்கியமாக எழும்பி என்ன பண்றாரு? இங்கே மழை பெய்யாது. என்ன சொல்ற? இந்த ஆண்டு, அவர் 3 ஆண்டுகள் சொல்லலை, இந்த ஆண்டு தேசத்தில் பனியும் மழையும் பெய்யாது என்று யாருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறார்? தேவனாகிய கர்த்தரை கொண்டு அவர் சொல்லுகிறார். இது கர்த்தர் சொல்ல சொன்னாரா? இல்லை, அவர் வைராக்கியமாக சொல்றார். யார் மேலே விசுவாசத்தை வச்சு? தேவன் மேல. நீ பிரதர் சொன்னார் இல்லையா, எனக்கு தெரியாதுப்பா, உன் ஜனங்க நான் சொல்லிட்டேன், நீ தான் காப்பாற்றணும். ஒரு ப்ராஃபிட் என்றவங்க கடவுள் சொல்ற வார்த்தையை தான் அவங்க சொல்ல முடியும். ஆனால் கடவுளுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? ஆர்டர் போடுறாரு, எனக்கு மழையை நிறுத்துங்கப்பா. ஸோ மழையை நிறுத்திடுறாரு கடவுள்.
அவனை என்ன பண்ணுறாரு, நீங்கள் இருக்காதப்பா, கேரி ஆற்று நதிக்கு போயிடு, அங்கே இரு, கொஞ்ச நாள் இரு, நான் உன்னை காப்பாற்றுறேன்றாரு. அங்கே என்ன பண்ணுறாரு, காகங்களை கொண்டு அவரை போஷித்து கொண்டிருக்கிறார். எத்தனை வேலை? 2 வேலைகள் அவரை போஷித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது கேரி நாட்டின் தண்ணி குறைஞ்சிடுச்சு. ஏன் குறைஞ்சிடுச்சு? அவர் தான் மழையை நிறுத்திட்டாரு. மழை நிறுத்திட்டார் இல்லையா? இப்போ கடவுள் அவரை சந்திக்கிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 9. என்ன சொன்னாரு? நீ எங்க போன சொல்றாரு? சாரிபாத்தில் இருக்கிற ஒரு விதவையின் வீட்டுக்கு போ. அவர் என்ன சொல்றாரு? அவளை உனக்கு பராமரிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாராம்? என்ன பண்ணாரு? கட்டளை கொடுத்துருக்காரு. அப்ப என்ன பண்ணிருக்காரு? அவர் ஆர்டர் கொடுத்துருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு? கிளம்பி போறாரு. கிட்டத்தட்ட அவர் கடந்து போன இடம் 150 கிலோமீட்டர். அந்த காலத்துலலாம் நடந்து தான் போவாங்க. வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் எடுத்துருப்போம். ஏன்னா தொடர்ந்து அவர் நடந்து போயிருக்க முடியாது, அது பாலைவனம். ஸோ காலையில் 6 மணிக்கு எழுந்தாங்கன்னா ஒரு 10 மணிக்குள்ளே முடிச்சிருவாங்க. ஏன்னா 10 மணிக்கு மேலே நடக்க முடியாது. அதுக்கப்புறம் இரவு வந்துருச்சுன்னா சுத்தமாக போக முடியாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 நாள் அவர் ஆட்சி எங்கே போகிறதுக்கு சாரிபாத்து தேசத்திற்கு போக. இப்போ அங்கே போகிறாரு. போய் சேர்ந்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? விறகுகள் பொறுக்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்போது அவர் அங்கே போய் என்ன கேட்குறாரு? முதல்ல எனக்கு தண்ணி கொடுமான்றாரு. சரி, அவங்க போய் தண்ணி எடுக்கும் போது என்ன சொல்கிறேன், எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டு எடுத்துகிட்டு வான்றாங்க. இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க 17ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை யாரை எடுத்தீங்கன்னு வாசிக்கிறேன். போதுமா? இப்போது அங்கே என்ன கடவுள் சொல்கிறாரு? ஏற்கனவே அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டாப்பா, நீ போ அப்படின்றாரு. ஆனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு மாவே இல்லை. யாரோட இதை சொல்கிறாங்க? கர்த்தருடைய. இந்த அம்மா அதே சொல்கிறாங்க, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்போ கடவுள் போய் சொன்னாரா எலியா கிட்ட? கடவுள் போய் சொல்வாரா? இன்னைக்கு காலங்கள் அப்படி தான். தேவன் பேசினார், ஆனால் அந்த அம்மாவுடைய சூழ்நிலையினாலே கடவுள் பேசின வார்த்தைகள் அவர் காதில் விழலை. இன்றைக்கி நம்மளும் அப்படி தாங்க இருக்கும். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை மாத்திரம்தான் நான் பார்த்துட்ருக்கோமே தவிர தேவன் நம்மளோடு இடைப்படுகிற அந்த வார்த்தைகள் நம் காதில் விழுவதில்லை. நம்ம ஒரு திசையை தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நேராக கடன் வாங்க தான் நம்ம ஓடுமே தவிர, வரட்டும் கடவுள் கொடுக்குறாரோ இல்லையோ நான் வைராக்கியமாக இருப்பேன் நம்ம இருக்குது. அதனால தான் பல பிரச்சனைக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறோம். உண்மையை பாருங்கள், கடவுள் அங்கே சொல்லிட்டாரு, ஆனால் அந்த அம்மா காதில் கேட்கல. ஒரு வேளை கேட்டுருந்தாங்கன்னா அவர் வரும்போது இன்வைட் பண்ணி மாவை சுட்டு கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன குறைஞ்சிருக்காது, எதுவுமே குறைஞ்சிருக்காது. அது எதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார். ஓகே, இந்த அம்மா அதை கேட்கல அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறார்? சரி பரவாயில்ல, இருக்கட்டும், இப்போ என்ன பண்ண, முதல்ல எனக்கு அப்பத்தை சுட்டு கொண்டு வா. உடனே அந்த அம்மா போனாங்களா? இல்லை. அப்பொழுது அவள் பாருங்கள், அதுக்கு என்ன சொல்கிறான் அவன்? படிக்குமா? ஓகே, இப்போ உடனே இப்போ சுட்டுவாங்கன்னு அவ போல. கடவுள் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, உன்னுடைய வீட்டில் எண்ணெயும் குறையவதில்லை, மாவும் குறையப்படாது. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு தைரியம் வருது. போய் என்ன பண்ணுறாங்க? சுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. யார் யாரெல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிட்டாங்க? இவன், அவள், அவள் வீட்டார்னா அங்கே இருக்கிற விசுவாசிகளான இஸ்ரவேல் மக்கள். வெறும் அவங்க வீடு மட்டும் இல்லைங்க. இப்போ உங்கள் வீட்டில் மாவு இருக்குது, பக்கத்து வீட்டில் இல்லை, நான் என்ன பண்ணுவீங்க? எடுத்து கொடுப்பீங்க இல்லையா?
உண்மையான கிறிஸ்துவெல்லாம் கண்டிப்பாக நம்ம செய்வோம். அதை தான் அவங்க செய்தாங்க. இப்படிப்பட்ட blessings. கடவுள் என்ன அழகாக சொல்றாரு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 25-26 25 யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து இதை தெளிவா சொல்றாரு. அங்க அநேக விதவைகள் இருந்தாங்க. ஆனா அவன் யார்கிட்ட அனுப்பப்பட்டா? சாரிபாத் அந்த பர்டிகுலர் அந்த விதவை வீட்டுக்கு தான் அனுப்பிச்சார். ஏன்? இவர்கள் விசுவாசம் உள்ள பிள்ளைகள். உண்மையாக லாக்டவுன்ல எவ்வளோ பேர் மறிச்சாங்க, எவ்வளோ பேர் கஷ்டத்துக்குள்ள போனாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள், எனக்கு தெரிஞ்சுங்க, தேவ பிள்ளைகள் ஒருவரும் சோரம் போகவில்லை. எங்கள் சர்ச்சில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு மரணமும் இல்லை. ஆனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. என் ஒய்ஃபும் பாதிக்கப்பட்டாங்க. எனக்கு தெரியவே தெரியாது. செகண்ட் டைம் வந்து லாக்டவுனில் கொரோனா வரும்போது என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் ப்ரீத்லெஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா, அப்புறம் என் கசின் ஒரு டாக்டர் அவங்ககிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி இருக்குது, அவனுக்கு என்னடான்ட்டு. ஒன்றும் இருக்காது, அவனுக்கு டைஃபாய்டு சிம்டம் தான் இருக்குது, நீ அதுக்கான மெடிசன்ஸ் கொடுங்க. அப்போ அவனுக்கு ரெக்கவரி ஆகல. சம்டைம்ஸ் நைட்டு ஏற்றி உட்காந்துருவாங்க. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் 2 ரூம் இருக்கும். நாங்கள் என் ஒய்ஃப் ஒரு ரூமில், என் பிள்ளைங்க ஒரு ரூமில் படுப்பாங்க. அதனால் ஏசி இல்லை, ஏன்னா மே மாதம் சொன்னால. ஸோ நாங்கள் எல்லாம் ஒரே ரூமில் தான் படுத்துட்டு இருந்தோம். அந்த 21 நாள் இன்னும் அவளுக்கு அந்த பிரச்சனை இருக்கவே. அப்புறம் எங்கள் ஆயிரமா வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ரேனியில் இருக்கும் போது அவங்ககிட்ட கேட்டோமா, இந்த மாதிரி நீ உடனே போங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கு அவளுக்கு என்ன பயம்னா, ஹாஸ்பிட்டலில் எங்கே அட்மிட் பண்ணிவிடுவாங்கன்னு ஒரு பயம். சரி, இருந்தாலும் நாங்கள் போனோம். போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவளுக்கு வந்து கொரோனா இருக்குது. 35% அவளுக்கு ஹார்ட்டில் பரவிடுச்சு. அப்போ டாக்டர் சொன்னாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கங்க, எதானா இமிடியேட்டாக கொண்டு வாங்க. ஆனால் எனக்கு தேவன் உயிரோடு வைத்திருக்காரு. இது இன்னொரு சாட்சினா, நாங்களாம் ஒரே ரூமில் தான் படுத்தோம். அவள் பக்கத்தில் தான் நான் படுத்திருந்தேன். எங்கள் யாருக்குமே குறையும். அதெல்லாம் சொன்னாங்க, பேசினாலே வரும், வாயை மூடிக்கங்க, கை கொடுத்தா வரும் நாங்கள். ஆனால் அப்படிப்பட்ட தேவன் நம்மளை காத்து எதனால? நம் விசுவாசமாய் அவரோடு இருந்தனால தான். இவங்க என்ன சொல்கிறாரு பாருங்க, ஜீசஸ் சாட்சி கொடுக்குறாரு. அங்கே எத்தனையோ விதவைகள் இருந்தாங்கப்பா, ஆனால் அவர் இவளை தேர்ந்தெடுத்தார். ஒரு காலம் வேறு யாரும் ஆசீர்வதித்தாங்கன்னா அவங்க அந்த மாவை பகிர்ந்திருக்க மாட்டாங்க. அவருடைய ஆசீர்வாதம்ன்றது இவங்க 2 பேருக்கு மாத்திரம் இல்லை. இவர் கேட்டுட்டார், மழை நிறுத்துன்ட்டு. அவருக்கு ஒரு வழி இல்லை. தேவன் இவர் கேட்டதுனால நிறுத்திட்டாரு. அங்கே அந்த இஸ்ரவேல் மக்களோடு சேர்ந்து யார் அந்த பாகாலை நேசிக்கிற மக்களோட யாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா? விசுவாசிகளும் அதை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். சில நேரத்தில் நம்மளோட ஜபம் என்ன ஆயிடுது, பலரையும் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஆனால் நம்ம கேட்கும் போது தேவனிடம் சூழ்நிலைகளை பார்த்து கேட்கணும். ஆனால் அந்த அம்மாவுக்கு என்னாச்சு, சூழ்நிலையை மாத்திரம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ என் பிரச்சனை எப்படி இருக்கு, இன்னும் மா இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் இருக்குது சொல்லிட்டு இருக்காங்களே தவிர தேவன் அவருக்கு கொடுத்த கட்டளையும் அவர் காதுகளுக்கு விடவில்லை. இப்படிலாம் நம்மளும் இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒரு மாடல் கிறிஸ்துவர் லைஃப்ன்றது என்னன்னா, we are separate from the other. அது தனித்துவமானது. அதான் ஒருத்தர் இது ஒரு காமெடியாக சொன்னார். ஒரு இதில் இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழணும்னு சொன்னாராம். அவர் சொன்னாரா, என்கிட்ட நிறைய கடன் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, இதை வச்சு நான் எப்படி சிறப்பாக வாழ முடியும்னா, நம்மளோட தேவன் இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தேவன். என்னுடைய திருமண நாய் கொஞ்ச நாள் 2 பிள்ளைகள். அப்போது எனக்கு வந்து வேலையில் ஓவர் ப்ரெஷர். அப்போ நான் ப்ரே பண்ணுறேன். எவ்ரி ஃப்ரைடே நான் ஃபாஸ்டிங் இருப்பேன். அப்போ நான் சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன். வேலையை விட்டுடலான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் கடவுள் வேணாம் தான் சொன்னேன். நான் அந்த சூழ்நிலையை பார்த்து வேலையை விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் வேலை இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன். கையில் காசு இருக்காது, பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க காசு இருக்காது. சில நேரத்தில் வண்டி ரோட்டில் இருந்துச்சுன்னா அங்கேருந்து அப்படியே பிள்ளைங்களை வச்சு நடந்துகிட்டே வருவேன். அன்றைக்கி ஒரு கால் தேவனோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சதுனா அந்த சூழ்நிலைக்கு நம்ம, ஏன்னா நம்ம அந்த சூழ்நிலையை மட்டும் தான் பார்க்குறேன். என்னோடய ப்ரெஷர் மட்டும் தான் நான் பார்த்தனே தவிர அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்களே நான் யோசிக்கவில்லை.
ஒரு கால் கொஞ்சம் நான் இந்த அம்மா மாதிரி நினச்சி பாருங்க, அந்த அம்மா அன்னைக்கு சாப்பிட்டு செத்துருந்தாங்கன்னா கதை முடிஞ்சிருக்காங்க. விட்டா கடவுள் விட்டாரா? அதுக்குள்ளே யார் அனுப்பிச்சிட்டாரு? எலியாவே அமைச்சு போதிச்சு மட்டும் 3 வருஷம் மழை வர வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆகல? எண்ணெய் குறையவும் இல்லை, மாவு குறையவில்லை. இவர்கள் மாத்திரமில்லை, அங்கே விசுவாசிகளாக இருந்த அநேக இஸ்ரேல் மக்கள் என்ன பட்டாங்க? போஷிக்க. இதுதாங்க நம்ம கான்ஷியஸாக இருக்கணும். திஸ் இஸ் த ஃபெய்த். எலியாவுடைய விசுவாசம் பாருங்க. அவன் இன்னொரு வைராக்கியம் என்ன? ஒரே தேவன், நீ என்ன வேணா பண்ணிக்கூடா, எனக்கு இருக்கிறது ஒரு தேவன். அவன் பயந்த சூழ்நிலை வந்தாலும் கடவுள் அவனை என்ன பண்ணல? கிவ் அப் பண்ணல. அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள பிள்ளைகளாம் நம்மளும் என்ன பண்ணணும்? இருக்கணும். பேசித்தனம் தேவன் எதை சொல்லுகிறார்? யோச்சாரம், பேசித்தனம் 2 இருக்கு பைபிள்ல. யாருக்காவது சும்மா சொல்லுங்க, இது ஒரு டிஸ்கஷன் தானே, சொல்லுங்கம்மா. அதாவது வேசித்தனம்ன்றது என்னன்னா, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பது. தேவனை நம்ம சார்ந்து வந்துட்டோம், தேவனை தான் நம்ம தேடுவோம், ஆனால் கலாச்சாரத்துக்குள்ளே போயிடும், சடங்காச்சாரத்துக்குள்ளே போயிடும். இது தேவனே இருக்கிறார். அதுதான் அங்கேயும் நடக்குது. அவங்க இஸ்ரவேல் தேவனையும் வணங்கிட்டு இருந்தாங்க, பாகால் தேவனையும் வணங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஃபெய்த் இல்லை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன வைராக்கியமாக இருந்தாங்க. அந்த வைராக்கியம் நமக்குள்ளே இல்லாதது தான் அந்த வேசித்தனம். we have come here. நம்ம மெய்யான தேவனை தேடி வந்தாச்சு, இன்னிட்டு வராது. இன்னிட்ட பார்த்த அல்லேலூயா, ஆமென். என்னன்னு தெரியல, தேவன் உண்மையாக சொல்கிறேங்க. இந்த மெசேஜு நான் நேற்று வரைக்கும் ரெடி பண்ணல. எனக்கு வர கொஞ்சம் எக்ஸாம்ஸ்லாம் இருந்துச்சு, அதுக்கு நான் ப்ரிப்பரேஷனில் இருந்தேன். நான் கடவுள்கிட்ட சொல்லிட்டாப்பா, எனக்கு தெரியாது, நாளைக்கு நாங்கள் போனோம், என்னோட இடைப்படுங்க. கடவுள் உண்மையாக இந்த ஆலயத்தை நேசிக்கிறாருங்க. நான் திருப்பி சொல்கிறேன், நான் சும்மா இங்கே வரத்துக்காக சொல்லலை, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள்லாம் அவருக்கு தேவை. ஒரு எலியாவாக அவருக்கு தேவை. சாரி பார்த்து பெண்ணை போல அவருக்கு தேவை. ஏன்னா உங்களை கொண்டு தான் என்ன பண்ண போகிறாரு? இந்த திருவத்தியூரில் இருக்கிறவரை மாற்றப் போகிறார். எவ்வளோ பெரிய அற்புதம். எலியாவுடைய வாழ நாட்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 50 ஆண்டுகள் தான். அதுக்குள்ள தேவன் என்ன பண்ணாரு? அவரை எடுத்துக்கொண்டார். அவர் ஊழியம் செஞ்ச ஆண்டுகள் வெறும் 20 ஆண்டுகள். இவரை யாரோட ஒப்பிடுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவோட அவரை ஒப்பிடுகிறார்கள். அதை எங்கே பார்க்கலாம்னா, மார்க்கு 8ஆம் அதிகாரம் வசனம் 27, 28. யாராவது வசனம்? இங்கே என்ன சொல்கிறாங்க? 2 காரியங்களை இயேசுவை ஒப்பிடுறாங்க அந்த ஜனங்க. ஒன்று யோவான் ஸ்நானகன், அடுத்தது எலியா தீர்க்கதரிசி, இல்லை தீர்க்கதரிசி ஒருவர் அப்படின்ட்டு. இவர் பிறந்தது கிமு 900ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட 900ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அப்போ அந்த எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலங்கள் 50 ஆண்டு, அதில் அவர் ஊழிய செய்த ஆண்டு 20 ஆண்டு. அவருடைய வார்த்தைகள் எவ்வளோ தூரம் பகிர்ந்துருக்கார். நம்மளோட முன்னோர் தாத்தாங்க பேர் கேட்டால் நமக்கு தெரியாது. ஏன்னா தேவன் அவரோட பட்சமாக இருந்தார். இல்லையா? தீர்க்கதரிசிகளுக்கும் தேவன் கட்டளை கொடுப்பார். ஆனால் தேவனுக்கு கட்டளை கொடுத்த ஒரே தீர்க்கதரிசி யாருன்னா எலியா தீர்க்கதரிசி தான். அதுதான் இயேசுவோட ஒப்பிடுறாங்க. ஏன்னா இவர் என்ன பண்றாரு? மருத்துவர் எழுப்புறாரு, இதை கொடுங்கன்றாரு, காற்றும் கடலையும் அதட்டுறாரு. எவ்வளோ பெரிய இதுங்க. அதனால தான் அவர் சொன்னாங்க, எலியாவுக்கு என்ன பவர் இருந்துச்சோ அதே ஜீசஸ் இருக்கிறனால தான் அவர் என்ன பண்ணுறாங்க? இயேசுவோட வீடுற அளவுக்கு அவருடைய மகிமை இருந்துச்சு. அவர் அது மட்டும் இல்லை, என்ன சொன்னாங்க? யோவான் ஸ்நானகன்றாங்க. ஏன் யோவான் ஸ்நானகோட ஒப்பிடுறாங்கடா? மல்கியா 4ஆம் அதிகாரம் 5 அதிகாரம் வாசிங்க.
என்ன சொல்றாரு? இதோ கர்த்தருடைய நாட்கள் வருகிறது என்று திருப்பி படிங்க. எங்க மரியா தீர்க்கதரிசியில அந்த வார்த்தைகளை சொல்லுகிறாரு. அவர் சொல்லி கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் கழிச்சு தான் யார் வருகிறார்? யோவான் ஸ்நானகன் வருகிறார். அவர் யோவான் ஸ்நானகனை தான் என்ன சொல்றாரு? அவர் எலியா தீர்க்கதரிசின்றாரு. ஏன் அவரை வந்து யோவான் ஸ்நானகனோட ஒப்பிடுறாங்கன்னா, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை யாரும் எடுத்த வாசிங்க. அடுத்தது ஓகே, அதே மாதிரி 2 ராஜாக்கள் 1:8 யாரும் எடுத்த வாசிங்க. ஓகேங்க, இப்போ இங்க யோவான் ஸ்நானகன் என்ன கட்டிட்டு இருக்காரு? ஒட்டக மயிரும் வார்க்கச்சையும் கட்டி கொண்டு இருந்தார். அவர் என்ன பண்றாரு? மயிராடையும் என்ன கட்டியிருந்தாரு? வார்க்கச்சையும் கட்டி கொண்டு. ஜீசஸ் ஒரு இடத்துல அவர் என்ன சொல்லுவாரு? யோவான் ஸ்நானகன் தான் எலியா தீர்க்கதரிசின்றதை பதிவு பண்றாரு. அதனால தான் அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க? இவரை யோனா எலியா தீர்க்கதரிசின்றதை. இப்படிப்பட்ட ஒரு சாட்சியான வாழ்க்கையை தான் தேவன் நம்மளையும் வாழ அழைக்கிறார். அல்லேலூயா. உண்மைதாங்க. ஏன்னா எலியா தீர்க்கதரிசியை போல நீங்கள் பைபிளில் அவருடைய பதவி இந்த ராஜாக்களில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அவர் செஞ்ச அற்புதங்களை பார்த்தீங்கன்னா எந்த தீர்க்கதரிசிகளும் செய்ய. ஏன்னா அதான் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், கடவுளுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 7 அற்புதங்களை அவர் செய்கிறார். ஒன்று மழையை நிறுத்தினார். அடுத்தது அந்த சாரிபாத்து விதை வீட்டில் என்ன வருது? எண்ணெயும் மாவும் குறையவில்லை. அப்புறம் 3வது அக்னியை வர வைக்கிறார். எங்கே வர வைக்கிறாரு? அங்கே பாகால் தேவனுக்கும் இஸ்ரவேல் தேவனுக்கும் ஒரு இது நடக்குது. உன் தேவன் பெரிதா என் தேவன் பெரிதான்ற கேட்கும் பொழுது அவர் திருப்பியும் கட்டளை கொடுக்குறாரு. ஏசப்பா நீங்கள் வாங்க, இவங்க மத்தியில் என்னை அசிங்கப்படுத்தாதீங்க, நீங்கள் வந்து நீங்கள் யார் மெய்யான தேவனே காட்டுங்கன்னும் போது இந்த அக்னி என்ன பண்ணுச்சு? அந்த கன்றுக்குட்டியும் சாப்பிட்டு தண்ணியும் நக்கி போட்டார். அவர் கேட்ட உடனே ஸ்பாட்டில் செய்கிறார். அடுத்து என்ன பண்ணுறாரு? அந்த விதவின் மகனை உயிரோடு எழுப்புகிறார். யோர்தான் நதியை 2ஆக பிளக்கிறார். அடுத்தது அங்கே 50 இவங்க இருக்காங்க, சோல்ஜர்ஸ், எதிராளி இஸ்ரேல் மக்கள் வந்து வராங்க. இந்த கதையை நீங்கள் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் இங்கே வாசிங்கன்னா தெரியும். இவர் எடுத்துக்கொண்டு 50 சோல்ஜர்ஸ் வராங்க. அவன் வந்து அந்த தேசத்து ராஜா வந்து என்ன சொல்லிட்டான்? அவன் இதில் படுத்துட்டு இருக்கான், மரண படுக்கையில். அவனுக்காக பாகால் தேவன் கிட்ட போயிட்டு குறி கேட்க போகிறாங்க. அப்போ நேர எலியா தீர்க்கதரிசியை கடவுள் அனுப்புகிறாரு. நீ போப்பா, அவங்க போகிறாங்க, நீ சொல்லு, அவன் மறிச்சு போயிடுவான்னு சொல்லு அப்படின்ட்டு. அதே மாதிரி அவன் சொல்கிறான். அந்த 50 பேரை போய் ராஜா கிட்ட சொல்லும் போது ராஜா சொல்கிறாரு, அவனை எங்கே பார்த்தாலும் கொன்னுடுங்கன்றாரு. அதே மாதிரி வர்றாங்க. அவர் தேவனோட பேசும்பொழுது அக்னி வந்து அந்த 50 பேர் என்ன பண்ணிச்சு? இது நீங்கள் வந்து 2 ராஜாக்களில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா இந்த கதை. இவர் ஏன் தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடுறாங்களேன்னா, முதல்ல எலியா தன்னுடைய 30 வயசுல தான் ஃபஸ்ட்டு தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுகிறார். மழையை நிறுத்துகிறார். அவருடைய ஊழியங்கள் முதல்ல அங்கிருந்து தான் ஆரம்பிக்கப்படுது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதில் தான் முதல் கானா ஒரு கல்யாண அற்புதத்தை செய்கிறார். அது மாத்திரம் இல்லை, அப்போ தான் அவருடைய ஊழியங்களை அவர் ஆரம்பிக்கிறார். எலியா 3 ஆண்டு காலங்கள் மழை வராதபடிக்கு கருத்தாக ஜெபிச்சார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனங்கள் எடுத்தீங்கன்னா யாரை வாசிங்க படிக்குமா? இவ்வளோ 3 வருஷம் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாக ஜெபிச்சார். அவன் யாரு? பிளஸ்டு பர்சனா? ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாரு? நம்மை போல அவனும் பாடலோர் மாதிரி. ஸோ பாடுன்றது எல்லாருக்குமே உண்டு. ஆனால் அதுலேருந்து யார் காப்பா?
நம்ம தேவன் காப்பார். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணுங்க. நம்ம சில நேரத்தில் கஷ்டங்கள் வரும்போது என்ன பண்ணுறோம், அப்படியே துவண்டு போயிடும். அதுதான் கடவுள் இருக்கிறார். நான் யாருக்கும் யோபு என்ன சொல்கிறான், எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும். நான் யாரு பவுல் சொல்லுகிறேன், எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும். எந்த சூழ்நிலை என்னால் வாழ முடியும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துட்டு நமக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கல நினைக்கிறோமே தவிர, ஆனால் தேவன் நமக்கு கொடுத்து எப்படி ஆசீர்வதிக்கிறாங்கன்றதை நம்ம யோசிக்கிறோம். அந்த யோசனை வந்து இந்த சிந்தனைகள்லாம் நமக்கு வராது. அதுதான் தேவன் நம்மளை அப்படியே விட்டுற மாட்டாருங்க. அப்படியே அவர் விட மாட்டார். அவர் காலங்கள் நேரங்கள் வரும்பொழுது இந்த வியத்தை அவர் வல்லவராக நினச்சி பாருங்க. 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து கொடுக்குறாங்க. ஏன் 3 பேருக்கும் 5 தாளந்து கொடுக்க வேண்டியதானே? அவருக்கு தெரியும் யார்கிட்ட என்ன கொடுத்தா அது சரியாக வரும். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது விரையமாக நம்ம செலவு பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், எங்கள் அண்ணன் சொல்லுவான், he was in the US. அவருக்கு வரும் வருமானத்தை என்ன பண்ணுவார்னா, ஒரு சின்ன அவர் வீட்டுக்கு ஏதாவது காய்கறி வாங்கினா கூட ஜெபம் பண்ணி தான் வாங்குவார். அப்போ இந்த காய் எனக்கு தேவையான சொல்லுவோம். அப்படியே எனக்கு உண்மையாக ஆச்சரியமாக இருக்குது அவரை பார்க்கும்போது. அமெரிக்காவில் ஒரு பாஸ்டர் இருக்கானா அவர் எவ்வளோ பெரியதாக இருப்பார். ஆனாலும் அந்த வருமானத்தை விரயமாக பிள்ளைங்க கேட்டால் கூட உடனே எடுத்து வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பிள்ளைகளுக்கு தேவையா இல்லையான்றதை கேட்டு வாங்கி கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாசத்தில் ஒரு ஆசையில் என்ன பண்ணிடுறோம், வாங்கி கொடுத்தோம். அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம இந்த மக்கள் இருந்து நம்ம ஏறி கொடுக்கிறோம். அவர்கள் வேறு தேவர்களை சார்ந்து இருக்கிறார்கள், நம்ம மெய்யான தேவனை சார்ந்திருக்கிறோம். அவர் நம்மளை கண்ணோக்கமாய் பார்க்கிறது. ஸோ நமக்கே கஷ்டம், நமக்கே வறுமை இல்லை. இன்னைக்கு 100 ரூபா கொடுத்தோன்னா அதில் 10 ரூபா செலவு பண்ணிட்டு 90 ரூபா நம்ம வைக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், 95 ரூபாவும் செலவு பண்ணிடுறோம். ஒரு சில நேரத்தில் 110 ரூபா செலவு பண்ணுறோம். அப்போ கடவுள் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? அப்படின்னா கடவுள் நம்ம 10 ரூபா வச்சுக்க கொடுக்குறாரா? இல்லைங்க. அது உங்களுக்கு ஏற்ற வேலை தேவைப்படுன்றது அவருக்கு தெரியும். இன்னைக்கு கொடுத்தா நம்ம செலவு பண்ணிடுவோம். சாரி பார்க்குறதே கதையும் அப்படிதான். ஒரு ஆள் முன்னாடியே கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அம்மா அதை யோசிக்க மாட்டாங்க. அந்த ஏற்ற வேலை வரும்பொழுது அவள் முடிஞ்சிச்சு, என் லைஃப் முடிஞ்சிச்சு நினைக்கும் போது அந்த கரெக்ட் நேரத்தில் அப்போ அவளுக்கு அந்த வேல்யூ தெரியும். ஒரு ஆள் இந்த மாவும் எண்ணெய் குறைஞ்சிச்சுன்னா அடுத்தது எனக்கு போச்சு. ஒரு ஆள் முன்னாடியே கொடுத்துருந்தாங்கன்னா அந்த விசுவாசம் அவளுக்கு தெரிஞ்சு. நம்மளும் அப்படிதான் இருக்கும். ஏன் கடவுள் கொடுக்கல, ஏன் கஷ்டம் புரியல, அவருக்கு உங்கள் கஷ்டம் தெரியும். நம்ம நினைக்கிறோம் நம்ம கடவுள் நம்ம பக்கத்தில் இல்லைங்க. என்னைக்கு நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னிலேருந்து அவர் உங்கள் பக்கத்தில் தாங்க இருக்காரு. நம்ம தான் அதை யோசிக்கிறது. இது மாதிரி தான் அவர் கமாண்ட் கொடுத்துட்டாரு, அவன் வருவாங்க சாப்பாடு போட்டுட்டான் அதில். ஏன்னா நம்ம உங்களுடைய பிரச்சனையை தான் பெருசாக பார்த்துக்கிட்டு. ஆனாலும் தேவ வீடில் அந்த அம்மாவை கொண்டு தான் என்ன பண்ணாரு, அங்கே இருக்கிற விசுவாசிகளான இஸ்ரவேல் மக்களை அவர்கள் அதே போலதான் இந்த 2 ஒற்றுமை இயேசு கிறிஸ்துக்கும் உண்டு, எலியாவுக்கும் உண்டு. எலியா மழையை நிறுத்தினார், இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும். எவ்வளோ ஒற்றுமை பாருங்க. காம்பினேஷன்ஸ். எலியா விதையின் மகனை உயிரோடு எழுப்புகிறார். தேவன் ஞானி ஊரில் இருக்கிற விதையோடைய மகளை உயிருடன் எழுப்புகிறார். இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரத்திலே ஃபாஸ்டிங் இருக்காரு. வெளியே இருந்தாரா? சூரச்செடியில் அவர் போய் ஒதுக்கிறாரு. ஏன்னா என்ன பண்ணுறாங்க, அந்த பலியிட்ட உடனே 420 பாகால் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் கொன்னுடுறாரு. அப்போது அவர் இசபேல் அவன் போய் என்ன பண்ணுற, ஆகாப் ராஜா இசபேல் கிட்ட சொன்னோடனே இவர் பயந்து என்ன பண்ணுறாரு, சூரச்செடியில் போய் உட்காந்துட்டு போதும் கர்த்தாவே போதும், நான் செத்து மாண்டு போகிறேன்றாரு. அப்போது அங்கே தெய்வ தூதரை வந்து அவனுக்கு அப்பத்தை கொடுத்து போஷிக்கிறாங்க. திருப்பி படுத்து உரைக்கிறாரு. திருப்பி அவர் என்ன பண்ணுறாரு, அப்பத்தை கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டு அவர் எபினுக்கு எத்தனை நாட்கள் நடந்து போனார், 40 நாட்கள் வனாந்தரத்திலே அவர். இயேசு கிறிஸ்து 40 நாள் அங்கே. இதோட பெருசு என்னன்னா,
மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நிறைய வசனங்கள் படிக்க சொல்கிறேன், இது உங்கள் மனசில் ஆழமாக பதியும். யாரெல்லாம் காணப்பட்டா? மோசேயும். ஸோ மறுரூப மலையில் யாரை பார்க்குறாரு? எலியாவை ஜீசஸ் பார்க்கிறார். இவங்க 3 பேர் யார் பார்க்குறா? பேதுரு பார்க்கிறார். இன்னைக்கு நம்மளும் என்ன பண்ணுறோம்? அதை ஸோ எலியா தீர்க்கதரிசியை போல நம்ம வாழ கொடுப்போம். ரொம்ப நாளாக வாழங்க, ஜஸ்ட் 20 இயர்ஸ் தான். அவர் வைராக்கியமாக இருந்தார். அந்த வைராக்கியம் தான் அவரை இன்னைக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வருது. 1000 வருஷங்களாக அவரை பற்றி பேசுகிறாங்க. மல்கியா தீர்க்கதரிசி அவர் வரப்போகிற நாளை குறித்து பேசுகிறாரு. ஜீசஸ் அவர் தான் என்ன சொல்கிறாரு? அவர் தான் யோனா ஸ்தானகன்றதை உறுதிப்படுத்துகிறார். அங்கே இருக்கிற மக்கள் இவர் தான் இவர் தான் எலியா தீர்க்கதரிசின்னு சொல்லுகிறார். அப்போ கடவுள் அவரை எவ்வளோ அழகாக தன்னுடைய விசுவாசியாக அவர் வைத்திருப்பார். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ராஜாக்கள் 18-13 யாராவது வாசிங்க சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு சாட்சிக்காக சொல்கிறேன், சும்மா நானே சொல்லிட்டு போயிடலாம். இது வேதத்தில் ஆதாரங்கள் இருக்கு. போதுமா? ஸோ இஸ்ரவேல் என்ன பண்ணுறா? இஸ்ரவேலுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டுட்டே வர்றா. அப்போ மீதியாக இருக்கிறது யார்? 100 பேர். அந்த 100 பேரை உபதியா என்ன பண்ணுறான்? உபதியா அந்த தீர்க்கதரிசி 50 பேரை மலை புகையில வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்? போஜனம் கொடுத்துட்டு வருகிறான். அப்போ இத்தனை தீர்க்கதரிசி இருக்கும் போது எலியா தீர்க்கதரிசி அவர் தேர்ந்தெடுக்கிறார். God chosen vessels. Amen. Hallelujah. நீங்க எல்லாருமே கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட எலியாக்கள். உங்களுக்கு அந்த வல்லமை கொடுத்துருக்கேன். சதீஷ் பேர் இருப்பாங்க, எனக்கு தெரியாதுப்பா இந்த சின்னங்கள். He is giving a command to யார்? இது God. அந்த வல்லமை தேவன் அவர் கொடுக்குறாரு. இன்னைக்கு உங்களுக்கும் அதே வல்லமையே கொடுக்குறாரு. ஆனால் தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு கார் வேணும், எனக்கு கார்லாம் தெரியாது. இல்லை, தேசத்துக்கு அவருடைய ஊழியர்களுக்கு நீங்கள் கேட்குற அவன் அதை தானே கேட்டான். அப்போ இந்த ஜனங்க உன்னை வேசிக்கலப்பா, பாகா தேவனை வழங்கி கொண்டிருக்காங்க, இவங்க நீ தேவன் என்று காட்டு, மழையை நிறுத்து. இஷ்டம் 3 ஆண்டு காலம் அவர் கேட்டார். அவர் கேட்டது 1 ஆண்டு தான். இந்த ஆண்டு பனியும் மழையும் பெய்யக்கூடாதுன்றார். ஆனால் அவர் 3 ஆண்டு காலம் பார்த்தாரு. 6 மாதம் மக்கள் கஷ்டப்பட்டாங்க, அவங்கள காப்பாற்றணும். நேராக போப்பா, விதவை கிட்ட போ, அவன் மாவு என்னையே குறையாது, அவங்களை வச்சு இஸ்ரவேல் மக்களை நீ காப்பாற்று. ஸோ அதையும் அவர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டார். அவருடைய பிள்ளைகளையும் ப்ரொடெக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுவார். உங்கள் மித்தமாக உங்கள் அருகாமல் இருக்கிற புறஜாதியரை உங்களை கொண்டு போஷிப்பார். நம்ம கடவுளுடைய வார்த்தை சொல்வது மட்டும் அவருடைய ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருது இல்லைங்க, அவரை மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும். இவர் கிறிஸ்தவர்கள் அப்படி சொன்ன அளவுக்கு அவங்க நம்மளை பற்றி சாட்சி கொடுக்கணும். இப்போ யார் இப்படி இருக்காங்க? ஐயோ அவங்க தெரியாதா? யார் கிறிஸ்டியன்ஸ்? ஐயோ அதுங்களா கிறிஸ்டியன்ஸுங்க என்ன கிரமம். தேவன் என்ன பண்ணுறோம்? வீணிலே நாம் மனைவி. ஸோ வி ஹாவ் டு பி ஆல்வேஸ் யூனிக். கிறிஸ்டியனாலே ஒரு தனித்துவம் நமக்கு உண்டு. அதை முதல்ல மைண்ட் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறோம், கொஞ்ச நாள் அப்படியே இருக்கும். யாரோ ஒருத்தர் கூட சொன்னாங்க, பலவீனம் ஆகிடுது, நான் திரும்பி போயிடும். அந்த பலவீனமே வரக்கூடாது. திரும்பி பார்க்காதீங்க. ஒன்ஸ் யூ கேம் டு தி காட், அவரை நம்பி வந்துட்டீங்கன்னா தேவன் உங்களை வழிநடத்தும். அதுக்கு தான் இவ்வளோ சாட்சிகள் நமக்கு வேதத்தில் கொடுத்துருக்கிறது. இவ்வளோ பெரிய அழகான புக்கு அந்த காலத்தில் கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து கூட எங்கே போய் படிக்கிறார்? ஏசியா தீர்க்கதரிசி சூரில் சர்ச்சில் போய் தான் படிக்கிறார், டெம்பிள் போய் தான் படிக்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வீடு வேதங்கள் இருக்குது, பைபிள் இருக்குது. உண்மையாக பிள்ளைங்க படிக்கணும். அப்போ தான் உன்னோட வாழ்க்கை என்ன, உன்னை தேவன் அழைத்த காரணங்கள் என்ன, பிறகு நம்மளை கேள்வி கேட்கும்போது நம்ம தெளிவாக நம்ப முடியும், நம்ம சொல்ல முடியும். அவர் கொடுக்குற தேவனை நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம அவருக்கு என்ன செய்ய போகிறோன்றதை ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்திக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம எப்பவுமே அவர் என்ன பார்க்குறோம்? என்ற ஜெபம் நான் கேட்டால் இது கிடைக்கும், அவர் கொடுப்பார். ஆனால் நீ அவருக்கு என்ன செய்யணும்? ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு கிறிஸ்தவனா என்ன சூழ்நிலை வந்தாலும்
எலியா போல நம்ம வைக்கணும். அவன் வெறி வைராக்கியம். அந்த வைராக்கியத்தில் அவன் பயப்படல, தைரியமாக பேசுகிறான். என்னதான் ஆகட்டும் போடா, நாகா ப்ராஜெக்டை போய் பேசுகிறேன்டா. ஒரு சில நேரத்தில் அவனுக்குள்ள அந்த பலவீனம் தான் என்ன பண்ணுறான், சுரச்செடியில் போய் ஒழிஞ்சுக்கிறான். அப்புறம் கடவுள் அவன் சொன்ன உடனே கிளம்பி போகிறான். We have to be. இன்னைக்கு நம்ம தேவனோட ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு வெளியே போனோடனே நம்மளோட பவர் தான் ஆகக்கூடாது. பேட்டரியில் மொபைலில் சார்ஜ் போடும் போது வரைக்கும் பவர் இருக்கும், எடுத்தால் போனோட சர்வ் இறங்கிடும். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. எப்போவுமே சார்ஜ் உள்ள பேட்டரியாக தான் நம்ம இருக்கோம். ஸோ நினைக்கலாம், என்னடா இப்படி பேசுகிறாரு. இல்லைங்க, என் வாழ்க்கையோட அனுபவங்களை தான் நான் சொல்கிறேன். நான் வேறுபட்டு வாழ்ந்த ஒரு மனிதன் தான். தேவன் காப்பார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணுங்க. வெளிவன வர சில நேரத்தில் நம்ம கூட அப்படியே ஒரு சோதனை அப்படியே டக்குன்னு வரும். ஆனால் அடுத்த ஒரு பூஸ்ட் வரும் நமக்கு. நம்மளே பேட்டரியில் என்ன பண்ணணும், சார்ஜ் பண்ணிக்கணும். பேசுவார், கடவுள் பேசுவார். எங்கள் வீட்டில் வாரம் ஈவினிங் ஆனால் ஒரு ப்ரேயர் கண்டிப்பாக இருக்கும். சண்டேஸ் ஈவினிங் எங்கே கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். மேரேஜ் இருந்தால் கூட ஒன்று அந்த ப்ரேயர் முடிச்சு லேட்டாக போவேன், இல்லை போக மாட்டேன். அது ரிலேட்டிவ்ஸ் மேரேஜ் இருந்தாலும் சரி, எங்கள் ரிலேட்டிவில் கூட அந்த ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம் எங்களுக்காக மாற்றுவாங்க. நாங்கள் ஏதாவது கரெக்டாக நாங்கள் பேசணுன்னா அந்த ஈவினிங் எங்கள் சித்தப்பா வந்து மெசேஜ் கொடுப்பாரு. அவர் எப்படி நான் இப்போ இங்கே ரூமில் உட்காந்து பேசுனது எங்கள் சித்தப்பா விட்டு கேட்டால் எப்படி இருக்கும், அப்படியே அவர் சொல்லுவார். ஏன்னா இப்படி பேசுகிறேன், என்னையா நான் மறந்துட்டியா, உனக்கு நான் எவ்வளோ வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் எடுத்துகிட்டு வந்த மெசேஜ் வேறு, ஆனால் எங்கள் பேசிக்கிறதோட வேறு. இவர் ஸ்பீட் ஒரு அவர் பேசும்போது என் காது கேட்டிருக்காரு. அதனால தான் எலியாவை கொண்டு என்னோட பேசிக்கிறேன். நானும் ஒய்ஃப் அப்படி ஷாக் ஆகும். நாங்கள் தனியாக எங்கள் பெட்ரூமில் பேசினதை, நைட்டு பேசினதை மறுநாளோ இல்லை அடுத்த வாரமோ அந்த ப்ரேயரில் எங்கள் சித்தப்பா பேசுவார். அப்போ கடவுள் நம்மளோட இருக்கார் இல்லையா, நம்ம பேசுகிறத காது கொடுத்து கேட்குறாரா இல்லையா, இந்த விசுவாசம் நமக்கு. ஏன் இது கூட சொன்னா நினைக்கலாம், ஆமாம் இவருக்கு என்ன அதான் சொன்னாங்க பாருங்க, என்னது சிறப்பாக வாழுங்கன்னா எனக்கு கடனும் பிரச்சனையாக இருக்குது, இவர் என்ன சிறப்பாக வாழ சொல்கிறாரு. வாழ முடியும், தேவன் வாழ வைப்பார். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எலியா போல வாழணுங்க, அப்போ தான் அந்த பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும். ஈவன் எலியா பாருங்க, 900 years 1000 years ஜீசஸ் அவரை கொடுத்து பேசுகிறாங்க, அவரை ஜீசஸ்க்கு ஒப்பிடுறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக அவர் வாழ்ந்துருக்கணும், எவ்வளோ வைராக்கியமாக தேவனோட இருந்திருக்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு ஈஸியாக கமெண்ட் கொடுக்க முடியுமா? இஸ் கிவிங் கமெண்ட். எனக்கு செய்யுங்கப்பா, எனக்கு தெரியாது மழை நிற்கணும், எனக்கு தெரியும். அவருக்கு பாருங்க, நீங்கள் ஃபுல்லாக அந்த 2 ராஜா 1 ராஜா நீங்கள் வீட்டில் போய் படிங்க, 17 படிங்க. மொத்தம் ஒரு 6 அதிகாரம் 7 அதிகாரத்தில் அவரோட கதைகள் இருக்குது. எல்லாமே அவர் கமெண்ட் பண்ணப்பா, எனக்கு தெரியாது அந்த பையன் உயிரோட வச்சுக்கணும், அந்த வீட்டில் வந்து நான் தங்கியிருக்கேன், உயிர் கொடுப்பார். எனக்கு தெரியாது அந்த இதை வந்து நீங்கள் வந்து ஆனர் பண்ணணும், வந்து ஆனர் பண்ணுவேன். அவர் தேவன் அவர் கொடுத்த கட்டளையை விட இவர் தேவனுக்கு கொடுத்த கட்டளைகள் தான். அப்போ அவன் எவ்வளோ வைராக்கியமாகவும் எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்துருப்பான். அப்படியே நம்மளும் வாழணும். அந்த தலைகளை காட்டி எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் நேசப்பா, இந்த காலை வேளையிலே அப்பா இவர்களோடு நீர் பேசியிருக்கிறீர். நான் அதை விசுவாசிக்கிறேன் நேசப்பா. அவர்கள் எந்த மனநிலையில் இங்கே வந்திருக்கிறாங்க எனக்கு தெரியாது, ஆனால் நீர் எதற்கு இந்த வார்த்தைகள் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ நேற்று காலையில் வரைக்கும் நான் இப்படி இருக்கிற எப்படி நாளைக்கு அங்கே போய் ஜெபம் பண்ண போகிறேன்னு நான் கேட்கும்பொழுது இந்த வார்த்தையை நீ பேசு, நீங்கள் சொல்லு. இவர்கள் மத்தியில் நீ பேசியிருக்கிறீரப்பா. ஒவ்வொரு வாரமும் இவர்கள் என்னுடைய ஊழியத்துக்கென்று அழைத்து கொண்டிருக்கிறீரப்பா. அவர்கள் அதை தடை செய்யாதபடிக்கு அவர்களை ஒப்பு கொடுக்க நீர் அவர்கள் நாள் முழுவதையும் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எந்த சரீர பலவீனங்களும் நாச மோசங்களும் அவர்களை தொடாத வண்ணம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்துக்குள்ள அவர்கள் கடந்து போகும்போது ஆட்டுக்குட்டியை போல கடந்து போகும்போது எந்த ஓனாக்க நாளும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கிருபை, உங்களுடைய ஆளுகை, உங்களுடைய சமாதானம் அவர்களோடு என்றென்றும் ஆக்குங்கள். மீட்பரும் அன்பு இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வல்லநாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.